செல்வி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. எப்பா வெயில் என்ன வெயிலா இருக்கு, தாங்கவே முடியல. இந்தாக்கா தண்ணி. அத்தா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஏன் பிள்ளைங்களை கூட்டு வர வேண்டியதானே? இந்த பரீட்சை நடக்குது, பரீட்சை முடிஞ்சனா ஸ்கூல் லீவ்ல கூட்டு வரலாம் அப்படின்னு. எங்க விட்டாரு அத்தானை காணும்? ஆபீஸ் போயிருக்கிறாரு. சரி சரி. அதான் சரி வந்து பாத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. என்ன செல்வி, இந்த மாப்பிள்ள அரைஞ்சு பார்த்தோம், எதுவுமே சொல்லவே இல்லை. அத்தா வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னக்கா நாங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இவர் வேலைக்கு போறாரு வர்றாரு, அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. என்ன செல்வி, குடுகுடுப்பக்காரங்களாம் வர மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு நாளைக்கு 4 பேர் வருவாங்க, ஏதாவது சொல்றாங்க. ஒரு 10 ரூபா காசு கொடுத்தா போயிடுவாங்க. அவளை என்னத்த சொல்றாங்க கேட்கறதுக்கு. செல்வி, குடுகுடுப்பக்காரன் வந்திருக்கிறான், ஏதாவது 10 ரூபா இருந்தா எடுத்து போடு, போயிடுவான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, உங்களுக்கு நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது, நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது, சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. வீட்டுல யாருமா இருக்கீங்க? செல்விவா என்னதான் சொல்றான்னு பாப்போம். 10 ரூபா காசு கொடுத்துட்டு என்ன சொல்றேன்னு பாத்துட்டு வருவோம். சரி வாக்கா போ. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, நல்லதெல்லாம் நடக்க போகுது. வாங்க அம்மா, வந்து வாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கேளுங்கம்மா. நல்லா நடக்க போகுது, நல்லா நடக்க போகுதுங்க. என்னன்னு தான் சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னையா நல்ல செய்தி சொல்லியா? அம்மா சொல்றா, இந்த குடும்பத்துல தடை இருக்கு, இது இருந்து நீ நிவர்த்தி பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஐயா அப்படி என்னவையா தடை இருக்கு, சொல்லுங்க ஐயா. ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது. உங்க பூர்வீகம் இந்த ஊரு இல்ல. நீங்க 2 தலைமுறைக்கு முன்னாடி ஊர் விட்டு இங்க வந்து குடியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியாமையே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணாதான் உங்க நல்ல காரம் பிறக்கும். குலதெய்வம் எங்க தாங்கய்யா இருக்கு, சொல்லுங்க. ஜக்கம்மா சொல்றா, நான் சொல்லால. உங்க குலதெய்வம் இங்க இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல துளசேந்திரபுரம் ஊர்ல ஒரு அரச மரத்துக்கு கீழே மேற்கு பார்த்த வீரம் இருக்கு, மேற்கு பார்த்த வீரம் இருக்கு. அதான் உங்க ஜக்கம்மா சொல்லுது, உங்க குலதெய்வம். அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணி நல்ல சாமி கும்பிட்டு நல்ல மனதார வேண்டிக்கீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என்னங்க வீரனாரா? இந்தாங்க. பரவாயில்ல செல்வி, நம்ம இத்தனை நாள் குலதெய்வம் பத்தி தெரியாம இருந்தோம். இன்னைக்கு இவர் மூலமா ஏதோ குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சிருக்குது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு தாய் இங்க பாருங்க தாய், ஜக்கம்மா சொல்றா தாய். பணம் கொடுத்தீங்க சந்தோஷம், ஆனா ஜக்கம்மாவுக்கு ஒரு உடுப்பு கொடுத்தா சந்தோஷமா போவேன். சாமி நல்ல செய்தி சொல்லி இருக்கிறீங்க, வாங்கிக்கோங்க. நல்ல காலம் பிறக்கும். உண்மையா உங்களுக்கு நல்லதே நடக்கணும், நன்மையே நடக்கணும், உண்மையே எல்லாமே சரியா நடக்கணும். நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு. செல்வி இருட்டாயிட்டு இருக்கு செல்வி, நாளைக்கு போல நம்ம கோயிலுக்கு. ஏன்னா குலதெய்வத்தை பத்தி சொல்லிருக்காரு. நம்ம இப்போ கோயிலுக்கு போனோம்னா பூட்டி இருந்தாங்கன்னா என்ன பண்றது? இல்ல வாங்க போயிட்டு வந்துடலாம். மணி 7 மணிக்கு தான் சாத்துவாங்க. அக்காவும் ஊர்ல இருந்து வந்திருக்கு, அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் தாமதம் பண்ணிட்டு, கிளம்பிட்டோம், வாங்க போயிட்டு வந்துடலாம். ஒரு அர்ச்சனை பண்ணணும். வாங்க. எங்க இருந்து வரீங்க? சாமி 3 தலைமுறையா எங்களுக்கு வந்து குலசாமி எதுன்னு தெரியாம இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு குடுகுடுப்புவாரி எங்க வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல உங்க குலசாமி இருக்கு, நீங்க போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாரு. வந்திருக்கோம், அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு. கொடுங்க, பண்ணித்தாரேன். யாரு பேர்ல பண்ணணும்? சாமி பேருக்கே பண்ணுங்க. சரிம்மா. குலதெய்வம் இதுவரை நீங்க தெரியாம இருந்துட்டீங்க. குலதெய்வம் தெரிஞ்சு போச்சு. நீங்க வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு விசேஷம் நடக்கிறப்ப வாங்க. யாரா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு இல்லாதவங்களுக்கு அவங்க குடும்பத்துல எந்த விதமான நல்ல காரியமும் நடக்காது. பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் அந்த வீட்டுல இருக்கணும். நம்ம முன்னோர்கள் தேடி வச்ச சொத்து இது.
3 தலைமுறையா நீங்க மறந்துருக்கிறீங்க. ஆனா இதுக்கு பிறகு இப்ப உண்மையா ஒரு குடுகுறுப்பம் மூலியமா ஐயா இங்க வந்திருக்கிறாரு. ஐயா உங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாரு, உண்மையை உணர்த்திருக்கிறாரு. அதனால நீங்க உங்க போன் நம்பரும் உங்க அட்ரஸும் கொடுத்துருப்போங்க. விசேஷம் நடக்கிற ஒவ்வொரு காலகட்டங்களையும் இந்த கோயில் வந்து நீங்க கலந்துக்கிறீங்க. ஐயா வீரநாத ஐயா உங்களை பாத்துக்கிடுவார். எல்லாம் தொட்டு வாங்கிக்கிறீங்க. இதுவரையும் குலதெய்வம் தெரியாம இருந்துச்சு. இனி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இங்க வந்துட்டு போங்க. உங்க குடும்பத்துல நல்லதே நடக்கும். என்னங்க சார்? கூட எடுங்க சார். One day later. இருங்க. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வந்தேன். கதவு பூட்டி கழிச்சு பக்கத்து உள்ள கேட்டா எங்க கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. இங்க எங்க ஆபீஸ்ல வந்து திருமணத்துக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கல, நல்ல அருமையான ஒரு வரம் வந்திருக்கு. சரிண்ணே. வேற சான்ஸ் கிடைக்காது. நாளைக்கு ஆபீஸ் வாங்க, முடிச்சுங்க. நல்ல வரணும் வந்திருக்கு. சரிண்ணே, சரிண்ணே. என்ன வரட்டுமா? இருங்கண்ணே, டீ சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நாளைக்கு வாங்க ஆபீஸுக்கு. சரி வாங்க. குடுகுடுப்பக்கார் வந்தாரு, நல்ல செய்தி சொன்னாரு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நல்ல வரனா இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு நம்ம போய் பார்த்து முடிச்சுட்டு என்ன ஆகுதுன்ட்டு வந்துடுவோம். சரிங்கக்கா, முடிச்சிருவோம். நல்ல நேரம் வந்ததுனாலதான் எல்லாம் நெருங்கி வந்துருச்சு. பார்த்து பாப்பாவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நம்ம இதை வந்து முடிச்சிருவோம் நாளைக்கு கண்டிப்பா. சரிங்கக்கா.